ஓகே. பாரிஜாத கர்ணமு அப்படிங்கிற நூல் வந்து யாரால எழுதப்பட்டது? ஆப்ஷன் வேணுமா? சொல்லுங்க மேம். அல்லசாணி பெத்தண்ணா, துர்ஜாதி, நந்தி திம்மண்ணா, தெனாலி ராமகிருஷ்ணா. அல்லசாணி பெத்தண்ணா. நந்தி திம்மனாவா? நந்தி திம்மண்ணா. ஓகேவா? நந்தி திம்மண்ணா, பாரிஜாத கர்ணமு. ஓகேவா? கர்ணமு, நந்தி திம்மம்மா. அடுத்தது பாத்தீங்கன்னா ராஜ கம்பீர ராஜ்யத்தோட தலைநகர் எதுன்னு கேக்குறாங்க. சோ கொள்ளிடமா, தொண்டை மண்டலமா, மதுரையா, விரிஞ்சிபுரமா? விரிஞ்சிபுரமா? விரிஞ்சிபுரம். ஓகேவா? விரிஞ்சிபுரம் தான் ராஜ கம்பீர ராஜ்யத்தோட தலைநகரம் அப்படிங்கிறது. ஸோ நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா கிருஷ்ணதேவராயரை பற்றின ஒரு 4 சென்டென்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இதுல எது எது கரெக்ட் அப்படிங்கிறத சொல்லுங்க. ஸோ இவர் வந்து சாளுவ வம்சத்தை சேர்ந்தவர், ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ். ஸோ நெக்ஸ்ட் வந்து இவரை ஆந்திர போஜி அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க, செகண்ட் சென்டென்ஸ். தேர்டு வந்து ஆமுக்த மால்யதா அப்படிங்கிற நூலை இவர் தெலுங்கு மொழியில எழுதியிருக்காரு. ஸோ ஃபோர்த்து பாத்தீங்கன்னா இவர் 17 செப்டம்பர் 1530 வந்து இறந்திருப்பாரு. ஸோ இதுல எதெல்லாம் கரெக்ட், எதெல்லாம் தப்பு? 2, 3 ரைட். ஒரு துளுவ வம்சத்தை சேர்ந்தவர். ஓகே. அமுக்த மாலியா கரெக்ட், தெலுங்குல தான் எழுதியிருப்பாரு. ஓகே. இறந்தது பாத்தீங்க அப்படின்னா அக்டோபர் 17, 1529. ஓகேவா? அக்டோபர் 17 என்ன டேட் எல்லாம் பாத்துருக்கோம், சொல்லுங்க பார்க்கலாம். பாவர்ட்டி டே. ஓகே, பாவர்ட்டி 16. ஓகே. ஃபர்ஸ்ட் 16 வந்து ஃபுட் கிடைக்கலன்னா வறுமை வந்துரும் அப்படிங்கிறதா? ஓகே. ஸோ நெக்ஸ்ட் அக்டோபர் 17 வேற ஒரு இம்பார்ட்டண்டா பார்த்துருக்கோமே, சொல்லுங்க. ஐஎன்எம்ல கிலாபத் டே வேற. சரி, இது க்ளூ தரேன். தனிநபர் சத்தியாகிரகா. ஓகே, ரைட். யார் தனிநபர் சத்தியாகிரகம் இருந்தாங்க? அக்டோபர் 17, 1940. 1940 அக்டோபர் 17 வந்து முதல் தனிநபர் சத்தியாகிரகி ஆச்சாரிய வினோபா பாவே வந்து இருந்திருப்பாரு. அதே அக்டோபர் 17, 1529 கிருஷ்ணதேவராயர் வந்து இறந்தாரு. துளுவ வம்சத்தை சேர்ந்தவர். ஸோ மற்றது ஆமுக்த மால்யதா வந்து தெலுங்கு மொழியில தான் எழுதியிருப்பாரு. இன்னொரு நூல் என்ன எழுதினாரு? ஜாம்பவதி கல்யாணம் சான்ஸ்கிரிட்ல எழுதியிருப்பாரு. எஸ், ஜாம்பவதி கல்யாணம் அப்படிங்கிறது உஷா பரிணயம், அதுவும் சான்ஸ்கிரிட் தான். அதுவும் சமஸ்கிருதத்துல எழுதினது. ஓகேவா? சோ இது மட்டும் தெலுங்குல எழுதியிருப்பாரு, ஆமுக்த மால்யதா. அடுத்தது பாத்தீங்க அப்படின்னா கோவாவை கைப்பற்றிய விஜயநகர மன்னன் யார்? ஆப்ஷன் ஹரிஹரா 1, புக்கா 1, புக்கா 2, ஹரிஹரா 2. ஹரிஹரா 1 or 2? 2. ஓகேவா? 2. ஹரிஹரா 2 தான் கோவாவை கைப்பற்றிய விஜயநகர மன்னர் அப்படிங்கிறது. ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா விஜயநகர மன்னர்களின் ஆட்சியில் இந்தோ சராசனிக் பள்ளிக்கலை எவ்வகையான சமய சார்பற்ற கட்டடங்கள்ல காணப்பட்டதுன்னு கேட்குறாங்க. 4 ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா தேவி உருவம், தேவி ஷ்ரைன் அப்படிங்கிறது, அடுத்த ஹசாரா ராமா கோவில் கோபுரம், வித்தலா சாமி கோவில் கற்பகிரகம், தாமரை மகால் மற்றும் யானை பீடம். தாமரை மகால் அப்புறம் யானை பீடம். ஓகேவா? கரெக்ட். தாமரை மகால், யானை பீடம். சோ இவங்களோட கட்டிடங்கள்ல எந்த உருவம் அதிகமா இருந்திருக்கும்? குதிரை. எஸ், குதிரையோட உருவம் இருந்திருக்கும். சோ அதே போல பாத்தீங்கன்னா இவங்க என்ன திருவிழா வந்து செலிப்ரேட் பண்ணிருப்பாங்க? எஸ், மகாநவமி வந்து செலிப்ரேட் பண்ணிருப்பாங்க. சோ அடுத்தது பாத்தீங்கன்னா கிருஷ்ணதேவராயா பிலாங்ஸ் டு, சோ அவர் எந்த வம்சத்தை சேர்ந்தவர்? துளுவ வம்சம். ஓகே, 4 வம்சத்தையும் வரிசையா சொல்லுங்க பார்க்கலாம். சங்கமா, சலுவ, துளுவ, அரவிடு. எஸ், சங்கம, சாளுவ, துளுவ, அரவீடு அப்படின்னு சொல்லிட்டு 4 வம்சங்கள் அப்படிங்கிறது இருந்தது. சோ சங்கம வம்சத்துல சிறந்த அரசர் யாரு? இரண்டாம் தேவராயர். ஓகே. சோ சாளுவ வம்சத்தை தோற்றுவிச்சது யாரு? சலுவ நரசிம்ம. சோ துளுவ வம்சத்தை தோற்றுவிச்சது நரசநாயக்கர் வந்து தோற்றுவிச்சிருப்பாரு. சோ நெக்ஸ்ட் துளுவ வம்சத்தோட சிறந்த அரசர் யாரு? கிருஷ்ணதேவராயர் துளுவ வம்சத்துல இருந்திருப்பாரு. சங்கம, சாளுவ, துளுவ. ஆரவீடு வம்சம் யார் தோற்றுவிச்சா? திருமலை நாயக்கர்.
திருமலை நாயக்கர் வந்து தோற்றுவிச்சிருப்பாரு. ராட்சச தங்கடி போர் எப்போ? 1565. 65 January 23. எஸ், ஜனவரி 23, 1565. ஜனவரி 23 என்ன நாள்? எஸ், வலிமை தினம் இல்லையா? சோ பராக்கிரம திவாஸ் அப்படிங்கிறது யாரோட பர்த்டே? சுபாஷ் சந்திர போஸ். சுபாஷ் சந்திர போஸோட பர்த்டே. ஓகே. சோ விஜயநகர பேரரசுல என்ன நாணயம் பக்கோடா அப்படின்னு சொல்லி அழைக்கப்பட்டது? கோல்டு, தங்க நாணயம் அழைக்கப்பட்டுச்சு. கங்காதேவி எழுதின நூல் எது? மதுரா விஜயம். மதுரா விஜயம் அப்படிங்கிறது. திருமலம்பா என்ன நூல் எழுதியிருப்பாங்க? ஆப்ஷன் சொல்றேன். பிரபுலிங்க லீலை, வரதாம்பிக பரிணயம், ஹரிபக்தி சாரம். திருமாலம்பா. Second option வரதா ஃபர்ஸ்ட் பிரபுலிங்க லீலை, ஹரிபக்தி சாரம், வரதாம்பிக பரிணயம். யாரும் சொன்னாங்க? கரெக்ட். வரதாம்பிக பரிணயம் அப்படிங்கிறது தான் திருமலம்பா எழுதினது. ஸோ சமரசர் எழுதினது பார்த்தீங்க அப்படின்னா பிரபுலிங்க லீலை. ஓகேவா? சமரசர் வந்து பிரபுலிங்க லீலை. கதைதாசர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஹரி பக்தி சாரம். ஓகேவா? ஸோ இந்த ஆந்திராலெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஹரி கதா அப்படிங்கிறது நாடகம்லாம் நடத்தும். இதை சொல்றேன். ஸோ திருமலம்பா வந்து வரதாம்பிக பரிணயம். திருமலம்பா வரதாம்பிக பரிணயம். சமரசர் வந்து பிரபுலிங்க லீலை. ஓகேவா? ஸோ பிரபுலிங்க லீலை. அடுத்தது பார்த்தீங்கன்னா கதைதாசர், இவர் வந்து ஹரி பக்தி சாரம் அப்படிங்கிறது. ஓகேவா? ஹரி பத்தின கதை. அடுத்த சமரசர் பிரபுலிங்க லீலை. திருமலம்பா மதுரா வரதாம்பிக பரிணயம். ஓகே. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா ஸோ விஜயநகர பேரரசு பத்தி 4 கூற்று சொல்றேன். இதுல எது கரெக்ட்னு சொல்லுங்க. கடல் வர்த்தகம் வந்து இவங்க பீரியட்ல புறக்கணிக்கப்பட்டதுன்னு சொல்லியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் பாயிண்ட். செகண்ட் பாயிண்ட் பார்த்தீங்க அப்படின்னா புகழ்பெற்ற பெர்சியன் தூதுவர் அப்துல் ரசாக்கை 2ஆம் தேவராயர் தனது அரசவைக்கு அழைத்தார் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பெர்சியன் தூதுவரான அப்துல் ரசாக்க 2ஆம் தேவராயர் அவரோட அவைக்கு அழைச்சாராமா. தேர்டு பார்த்தீங்கன்னா விஜயநகர பேரரசு 1ஆம் ஹரிஹரரால் நிறுவப்பட்டது. ஸோ ஃபோர்த்து வந்து விஜயநகர படைகள் பாமினி படைகளால் தோற்கடிக்கப்பட்டன. ஸோ இது 3ல எது கரெக்ட், எது தப்பு? ஓகே, தேர்டு கரெக்ட். அடுத்தது 2 கரெக்டா? எஸ், 2, 3 கரெக்ட். ஃபர்ஸ்ட்டும் ஃபோர்த்தும் வந்து தப்பு. ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் வந்து இவங்க சீ ட்ரேடிங் வந்து அதிகமா பண்ணியிருப்பாங்க. அதே மாதிரி பாமினி படைகள் ஹெல்ப் மூலமா சீ ட்ரேட் நிறைய பண்ணிருப்பாங்க. எஸ். ஸோ ஏன்னா அவங்க அவைக்கெல்லாம் அவங்க போயிட்டு வந்திருப்பாங்க. ஸோ விஜயநகர படைகள் பார்த்தீங்க அப்படின்னா பாமினி படைகளால தோற்கடிக்கப்படலை, வின் தான் பண்ணியிருப்பாங்க. அதே கட்டத்தில் அந்த ரெய்ச்சூர் பகுதிகளை வந்து அவங்களால தக்க வைக்க முடியாம போயிருக்கும் அப்படிங்கிறதையும் நம்ம பார்த்துருப்போம். அந்த பாயிண்ட் ஸ்பெசிஃபிக்காக கொடுத்துருப்பான். அப்போ 1, 4 தப்பு, 2, 3 கரெக்ட். ஸோ எந்த விஜயநகர ராட்சச தங்கடி மட்டும்தான் அவங்க வின் பண்ண ஒண்ணுன்னு படிச்சிருப்போம்ல மேம் ஒரு லைன். அப்பனா அத வச்சு சொல்ல முடியாது. நான் அதான். ஓகே. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா விஜயநகர மன்னர் ஆட்சியில் துங்கபத்ரா ஆற்றில் ஒரு பெரிய அணையை கட்டியவர் யாருன்னு கேட்குறாங்க. 2ஆம் ஹரிஹரரா, 2ஆம் புக்கரா, 2ஆம் விருப்பாட்சரா, 2ஆம் தேவராயரா? 2ஆம் தேவராயரா. எஸ், புக்கா 2. ஓகேவா? 2ஆம் புக்கர் தான் வந்து கட்டியிருப்பாரு துங்கபத்ரா ஆற்றுல பெரிய அணை அப்படிங்கிறது. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா ஹொய்சாளர்கள் வந்து எந்த பகுதியில இருந்தவங்க? கர்நாடகா, துவாரசமுத்ரா. துவாரசமுத்திரம். ஓகே, துவாரசமுத்திரம். யாதவர்கள் தேவகிரி. காக்கதியர்கள் வாராங்கல். பல்லவர்கள் காஞ்சிபுரம். ஓகேவா? காஞ்சிபுரம். கிருஷ்ணதேவராயரோட ஆமுக்த மால்யதா வந்து யாரோட வாழ்க்கையை பத்தி சொல்லுது? கோதை நாயகி, ஆண்டாளோட வாழ்க்கை வரலாறு. சோ ஆண்டாள் வந்து யாரோட வளர்ப்பு மகள்? பெரியாழ்வாரோட வளர்ப்பு மகள். அல்லசாணி பெத்தண்ணா வந்து என்னன்னு சொல்லியிருப்பாங்க, ஒரு அடைமொழி பார்த்திருப்போம். ஆந்திர கவித்த பிதாமகா. சோ அந்த கவிதை அப்படிங்கிறது வந்தாலே அல்லசாணி பெத்தனான்னு பார்த்திருப்போம். அதுவே ஆந்திர பிதாமகர்னா கிருஷ்ணதேவராயர். அபினவ போஜா
அதுவும் கிருஷ்ணதேவராயர் தான். வீர அதுவும் போஜாவும் கிருஷ்ணதேவராயர். எஸ். ஸோ 3 பேர் வந்து அவருக்கு இருந்திருக்கும். அடுத்தது விஜயநகர நகரத்தின் சுற்றளவு 60 மைல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வெளிநாட்டு பயணி வந்து கரெக்டா சொல்றாராமா. அவர் யாருன்னு கேட்டிருக்காங்க. எடோர்டா எடோர்டா பர்போசா. ஓகேவா, பர்போசா. செகண்ட் வந்து நிக்கோலா கோண்டி. அடுத்தது வந்து அப்துல் ரசாக், டொமிங்கோ பயஸ். நிக்கோலா கோண்டி. சூப்பர், நிக்கோலா கோண்டி. ஓகேவா, நிக்கோலா கோண்டி தான் சொல்லியிருப்பாரு. விஜயநகரத்தோட சுற்றளவு 60 மைல் அப்படின்னு நிக்கோலா கோண்டி சொல்லியிருப்பாரு. அடுத்தது முதலாம் ஹரிஹரா தன் நாட்டை ஸ்தலங்களாகவும் நாடுகளாகவும் எந்த மாதிரியின் அடிப்படையில் ஒழுங்கமைத்தார்னு கேக்குறாங்க. முகலாயரா, துருக்கியரா, காக்கத்தீயரா, ஹொய்சாலரா? காகத்தியர். எஸ், கரெக்ட். காக்கத்தீயரை பேஸ் பண்ணி, ஸோ அவங்கள ஒரு முன்மாதிரியா கொண்டுதான் இவர் வந்து இவரோட அந்த நாட்டை வந்து கரெக்டா ஒழுங்கமைச்சிருப்பாரு. அந்த மாடலை வந்து எடுத்திருப்பாரு. காக்கத்தீயர் ஞாபகம் வச்சுக்கோங்க. முதலாம் ஹரிஹரர். அதுவே அணைய கட்டினது யாருன்னு பார்த்தோம். புக்கா 2. புக்கா 2, இரண்டாம் புக்கர் வந்து கட்டியிருப்பாரு. அடுத்தது 1474ல இந்தியாவுக்கு வந்த ரஷ்ய பயணி யாரு? நிக்கோலா நிக்கிட்டின். ஓகேவா, நிக்கிட்டின். புதின் நிக்கிட்டின். ஓகேவா, ஸோ அதை பார்த்துருக்கோம். ஸோ நிக்கிட்டினை ஞாபகம் வச்சுக்கோங்க. யாருங்க? நிக்காம ரஷ் ஆகுறாங்க. நிக்காம ரஷ் ஆகுறாங்க. ஓகே, ஸோ அதுவும் நல்லா தான் இருக்கு. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் வந்து விஜயநகர அரசில் கீழ்கண்ட எந்த வரி தொழிற்சாலை வரின்னு கேக்குறாங்க. ஸோ 4 ஆப்ஷன் இருக்கு. இதுல எது தொழிற்சாலை வரின்னு சொல்லுங்க. அட்டக்காடா சங்கம், மஸ்தி, சந்தை முதல், பாடிக்காவல். அடுத்தது வந்து தறிக்கடமை மற்றும் செக்கு கடமை. தறிக்கடமை. எஸ், தறிக்கடமையும் செக்கு கடமையும் தான் இவங்க டைம் பீரியட்ல தொழிற்சாலை வரி அப்படின்னு போடப்பட்டது. ஓகே, இண்டஸ்ட்ரியல் டாக்ஸ், தறிக்கடமை, செக்கு கடமை. ஸோ அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா விஜயநகர பேரரசோட வளத்தை குறிப்பிடுறப்ப எதெல்லாம் வந்து அதை வந்து வரிசைப்படுத்த சொல்லியிருக்காங்க குரோனாலஜிக்கல் ஆர்டர்ல. ஓகேவா, 4 என்னெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா இந்த 4ல் எது ஃபர்ஸ்ட், செகண்ட், தேர்டு, ஃபோர்த்துன்னு சொல்லணும். ஸோ விஜயநகர பேரரசோட வளர்ச்சிக்கு காரணம் அதன் விவசாயம், தொழிற்சாலை, வாணிபம். செகண்ட் பாயிண்ட் பார்த்தீங்க அப்படின்னா மாநிலங்கள் நீர்ப்பாசன முறையை கடைபிடித்தது. தேர்டு பார்த்தீங்க அப்படின்னா தொழிற்சாலைகளுக்கு மாநிலம் முக்கியத்துவம் கொடுத்தது. ஸோ ஃபோர்த்து பார்த்தீங்கன்னா வாணிபம் உள்நாடு, கடற்கரை ஓரம், வெளிநாட்டை சார்ந்து இருந்தது. ஸோ குரோனாலஜிக்கல் சொல்லுங்க. அப்படியே 1 2 3 4. கரெக்ட், 1 2 3 4. ஓகே, கொஸ்டின் பார்ட் பண்ணிட்டீங்கல்ல, ரைட். அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா அச்சுத நாயர் காலத்தில் விஜயநகர பேரரசு எத்தனை ராஜ்யங்களாக பிரிக்கப்பட்டது? 17. எஸ், 17. ஓகேவா, 17 ராஜ்யம். அதுவே வந்து பாமினி கிங்டம்ல எத்தனை வருஷம் ஆட்சி புரிஞ்சிருப்பாங்க? 180 வருஷம். 180 வருஷம் ஆட்சி பண்ணிருப்பாங்க. 18 அரசுகள் அப்படிங்கிறது ஆட்சி புரிஞ்சிருக்கும். ஓகேவா, ஃபைன். ஸோ இங்க வந்து 17, விஜயநகரத்துல 17 ஞாபகம் வச்சுக்கோங்க. அச்சுத நாயர் காலத்துல மெயினா. ஸோ நெக்ஸ்ட் விஜயநகரம் எந்த பெயரில் அழைக்கப்பட்டதுன்னு கேக்குறாங்க. பிஜாநகர், விருப்பாக்ஷாபுரம், ஹோஸ்பட்டணம், வித்யாநகர். இது 4ல எது வரும்? எல்லாமே வரும். எல்லாமே வரும். ஓகேவா, ஸோ பிஜாநகர், விருப்பாக்ஷாபுரம், ஹோஸ்பட்டணம், வித்யாநகர். அடுத்தது பாத்தீங்க அப்படின்னா நிக்கோலா கோண்டி வந்து யாரோட பீரியட்ல வருவார், யாரோட அவைக்கு வந்தாரு? சூப்பர், தேவராயா 2. டொமிங்கோ பயஸ்? கிருஷ்ணதேவராயா. அடுத்த அச்சுதராயா. ஓகே, அப்துல் ரசாக்? தேவராயா 1. ஓகே, சோ யாராச்சும் இதுக்கு ஷார்ட்கட் வச்சிருந்தா சொல்லிருங்க. இல்லையா? அப்துல் ரசாக் 2 தான? தேவராயா 2 இல்ல, தேவராயா 1 போட்டுருக்காங்க. ஓகேவா, சோ அப்துல் ரசாக் தேவராயா 1. ஃபெர்னோ நூன்ஸ் வந்து அச்சுதராயர். அடுத்தது டொமிங்கோ பயஸ் வந்து கிருஷ்ணதேவராயர். நிக்கோலா கோண்டி தான் தேவராயா 2. ஸோ ஜாம்பவதி கல்யாணம் எந்த மொழியில் எழுதப்பட்டது? சமஸ்கிருதத்துல எழுதப்பட்டது.
இந்தியாவில் நிக்கோலா கோண்டி அப்துல் ரசாக் யாரோட ஆட்சியில வந்தாங்க? விஜயநகரர்களா, பாமினியா, பாண்டியர்களா, சோழர்களா? விஜயநகர். விஜயநகர அரசர்கள் காலத்துல வந்தாங்க. சோ இவங்க காலத்துல கொண்டாடப்படக்கூடிய முக்கிய விழா என்னன்னு பார்த்தோம். மகாநவமி. மகாநவமி. ஓகேவா? சோ நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா விஜயநகர பேரரசு மிகப்பெரிய தோல்வியை கொடுத்ததும் தலைநகர் விஜயநகரத்திலிருந்து பெனுகொண்டாவுக்கு மாற்றி வழிவகுத்ததுமான போர் என்ன போர்? ராட்சச சங்கடி. எஸ், ராட்சச தங்கடி போர், தலைக்கோட்டை போர் அப்படிங்கிறது. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா பொறுத்துக கேட்டிருக்காங்க. ஸோ நிஜாம் ஷாகி, ஆக்சுவலாக இதுல வராது. ஓகே சொல்லுங்க பார்க்கலாம். 50 நிஜாம் பிசா ஷாகி, நிஜாம் பாக்கு, அகமது நகர். அகமது நகர். அடுத்த குதுப் ஷாஹி, கோழி குண்டு குதிச்சு குதிச்சு ஓடும், கோல்கொண்டா. 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 ஓகே. இமாம் ஷாகி, இமாது பெரியவர், பெரார். பெரார். அடில் ஷாகி, பீஜப்பூர். தண்ணிய பீச்சி அடிக்கணும், பீஜப்பூர். ஓகே பயங்கரங்க. ஓகே விஜயபூர். ஓகேவா? ஸோ நிஜாம் ஷாகி வந்து அகமது நகர். ஸோ குதுப் ஷாகி குதிச்சு குதிச்சு ஓடுவாமா, கோழிக்குண்டு, கோல்கொண்டா. ஸோ இமாம் ஷாகி வந்து பெரார் பெரியவர். ஓகே பெரியவர். அடில் ஷாகி வந்து விஜயபூர், தண்ணி வந்து பீச்சி அடிக்கணும் விஜயபூர். ஓகே ஃபைன். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா கண்டசாரா அப்படின்னு அழைக்கப்பட்ட ஒழுங்கான இராணுவ துறையினை கொண்டிருந்த அரசர்கள் யாரு? விஜயநகரா, பாமினியா, மராத்தியர்களா, முகலாயர்களா? விஜயநகர். எஸ், விஜயநகர் தான். ஓகேவா? விஜயநகர். Abdur Razak was a Persian traveler and Islamic scholar. He was also an ambassador of Shah Rukh, a ruler of Taimur dynasty of Persia. So he visited India during the rule of Devaraya II, who was the emperor of the Vijayanagar. இவ்வளவு கொஸ்டினாக்கா? கொஸ்டின் இல்ல, குரூப்ல போட்டுருக்காங்க. தேவராயா 2 பீரியட்ல தான் வந்து அவர் வந்தாராமா. ஓகேவா? சரி, ஆப்ஷன்ல அந்த மேட்சிங்ஸ்ல அவன் வந்து 2 வச்சிருந்தனால ஸோ அதுக்கு கொடுத்துருக்கிறான். ஓகேவா? ஃபைன். ஸோ நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா ஹம்பி எந்த நதிக்கரையில அமைஞ்சிருக்கு? துங்கபத்ரா. ஓகேவா? ஸோ இந்த பாமினி சாம்ராஜ்யமும் விஜயநகர பேரரசும் அடிக்கடி என்ன ரைச்சூர் தோப்புக்காக மோதிக்கிட்டாங்க? வர்தாம்பிக பரிணயம். ஸோ ஆல்ரெடி பார்த்தோம், சொல்லுங்க பார்க்கலாம் யாரு? திருமலா தேவியா? திருமலம்பா தேவி. வர்தாம்பிக பரிணயம் அப்படிங்கிறது. விஜயநகரத்து ரோஜா வியாபாரிகளை பற்றி குறிப்பிட்டவர் யார்? அப்துல் ரசாக். கரெக்ட். அப்துல் ரசாக் தான் வந்து ரோசா பத்தி சொல்லியிருக்காரு. ரோசா ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்துல் ரசாக், ரோசா. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா கீழ்கண்ட கூற்றில் கிருஷ்ணதேவராயருக்கும் போர்ச்சுகீசியருக்கும் உள்ள உறவுகளை குறித்த கூற்றுகள்ல சரியான கூற்று எதுன்னு கேக்குறாங்க. அல்புகர் கிருஷ்ணதேவராயரோட சமகாலத்தவர்னு சொல்றாங்க. அல்புகர் கிருஷ்ணதேவராயரோட அரசவைக்கு லூயிஸ் அப்படிங்கிற பாதிரியார தூதுவரா அனுப்புனாராம். போர்ச்சுகீசிய வணிகர்கள் கிருஷ்ணதேவராயர் காலத்தில் விஜயநகரத்தில் தங்கி இருந்திருக்காங்க. போர்ச்சுகீசியர்கள் விஜயநகர அரசுக்கு படை உதவி செய்துள்ளனர். ஸோ இதுல எதெல்லாம் கரெக்ட்? எல்லாமே கரெக்ட் தான். ஓகேவா? 4மே கரெக்ட். அல்புகர்க்கு கிருஷ்ணதேவர் காலத்தோட டெம்பரர், ஓகே, கான்டெம்பரர். அதுக்கப்புறம் கிருஷ்ணதேவராயரோட அரசவைக்கு இவர் வந்து லூயிஸ் அப்படிங்கிற ஒரு மிஷினரி அனுப்பி வச்சிருப்பாரு. ஸோ போர்ச்சுகீசிய வணிகர்கள் வந்து கிருஷ்ணதேவராயர் காலத்துல தான் இங்க வந்து தங்கி இருந்து அந்த ட்ரேடிங் எல்லாம் பயங்கரமா வளர்ந்துருக்கும். போர்ச்சுகீசியர்கள் விஜயநகர அரசு அந்த படைக்குமே வந்து உதவி அப்படிங்கிறது பண்ணியிருப்பாங்க. ஹரிஹரா புக்கா எந்த காக்கத்திய வாரங்கல் ஆட்சியாளரிடம் சேவை செய்தனர்? பல்லாலாத்ரி. 4 ஆப்ஷன் சொல்றேன், இதுல யாருன்னு சொல்லுங்க. முதலாம் பிரதாபருத்ரன், 2ஆம் பிரதாபருத்ரன், 3ஆம் பிரதாபருத்ரன். எஸ், 2ஆம் பிரதாபருத்ரன் 2. ஓகேவா? 2. 2ஆம் பிரதாபருத்ரன் காலத்துல இவங்க அவர்கிட்ட வந்து ஆட்சி பண்ணாங்களாம், ஐ மீன் சேவை பண்ணாங்களாம். ஸோ இந்த விஜயநகர மன்னர் கிருஷ்ணதேவராயர் வரி விதிப்பு முறையில் கீழ்கண்ட எந்த விதிமுறையை பின்பற்றினார்னு கேட்குறாங்க. நிலவரியானது நிலத்தின் தன்மை அடிப்படையில நிர்ணயிக்கப்பட்டதா? தனியார் தொழில் நிறுவனங்களின் முதலாளிகள் தொழிற்சாலை வரியை செலுத்தினர். ஸோ 2ல எது கரெக்ட், எது தப்பு? ஃபர்ஸ்ட் தான் கரெக்ட். ரெண்டுமே கரெக்ட். ஓகேவா? ரெண்டுமே ரெண்டாவது என்ன சொன்னீங்கன்னா தனியார் தொழில், பிரைவேட் ஓனர்ஸ் ஆஃப் ஒர்க் ஷாப் பெய்ட் ஆன் இண்டஸ்ட்ரீஸ் டாக்ஸ். ஓகே ஓகே. அந்த இண்டஸ்ட்ரீஸ் டாக்ஸ் என்னெல்லாம் பார்த்தோம்?
செட்டு கடமை எஸ் தறிக்கடமை 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 எஸ் தறிக்கடமையும் செக்கு கடமையும். நெக்ஸ்ட் விஜயநகர அரசர்களோட நாணயங்கள்ல செப்பு நாணயங்கள் எதெல்லாம் கேக்குறாங்க? ஜிட்டல். ஓகேவா, ஜிட்டல் தான் செப்பு நாணயம், ஜிட்டல். விஜயநகர பேரரசுக்கு விஜயம் செய்த நிக்கோலா கோண்டி எந்த நாட்டை சேர்ந்தவர்? இத்தாலி. ஓகேவா, இத்தாலிய பயணிதான் யாருன்னா இந்த நிக்கோலா கோண்டி, நிக்கோலா இத்தாலி. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா மறுபடியும் கங்காதேவி எந்த நூலை எழுதினாங்க? மதுரா விஜயம். மதுரா விஜயம். விஜயநகர ஆட்சியின் கீழ் இளவரசரோட முடிசூட்டல் எவ்வாறு அழைக்கப்பட்டதுன்னு கேக்குறாங்க. அஸ்வமேத யாகம், பட்டாபிஷேகம், சதாபிஷேகம், யுவராஜ பட்டாபிஷேகம். யுவராஜ பட்டாபிஷேகம் அப்படின்னு சொல்லிட்டு அழைக்கப்பட்டிருப்பாங்க. கோவாவை போர்ச்சுகீசியர்கள் கைப்பற்றிய போது விஜயநகர அரசராக இருந்தவர் யார்? கிருஷ்ணதேவராயர். கிருஷ்ணதேவராயர் தான். இல்ல 1530ல தானே கோவா, இல்ல 1510 1510 1510 தான். 1509ல இருந்தே இவர் இருப்பார்ல. 1509ல இருந்து இருப்பாரு. கரெக்ட், 1510. ஓகேவா, கிருஷ்ணதேவராயர் தானே. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா கீழ்கண்ட கூற்றுகளில் சரியானது எதுன்னு கேக்குறாங்க. ஸோ எது தப்பு எது கரெக்ட்னு சொல்லுங்க. போர்ச்சுகீசியருக்கும் விஜயநகர அரசுக்கும் கிருஷ்ணதேவராயர் காலத்தில் உறவுகள் தொடங்கியதுன்னு சொல்லியிருக்காங்க. சரியா? இரண்டாம் வேஸ்கடர் ஸ்பெயின் மன்னன் இரண்டாம் பிலிப்பிடமிருந்து வாணிப நலன் கடிதங்களை பெற்றாராம். அடோனியா கேப்ரல் அக்பரை சூரத்தில் சந்திச்சாராம். அக்பர் இரண்டாம் பிலிப்பிற்கு தூதுக்குழு ஒன்றை அனுப்பி அத்தூதுக்குழு 1582ல போர்ச்சுகலை அடைஞ்சிச்சான். ஸோ இதுல பாத்தீங்கன்னா கீ பாத்தீங்கன்னா ஒரே ஒரு ஆன்சர் மட்டும் தான் கரெக்ட், 3 தப்புன்னு கொடுத்துருக்கான். எந்த 3 தப்பு? ஃபர்ஸ்ட் கரெக்ட் மேம். ஃபர்ஸ்ட் கரெக்ட்டா? ஆனா ஃபர்ஸ்ட் தப்பு தப்புன்னு கொடுத்துருக்கேன். ஸோ விஜயநகர தொடங்கிருக்க மாட்டாங்க, அதுக்கு முன்னாடியே ரிலேஷன்ஷிப் இருக்கும். ஆனா கிருஷ்ணதேவராயர் ஆட்சியில ரொம்ப க்ளோஸ் ஆயிருப்பாங்க. ஓகே, சப்பா ஃபர்ஸ்ட் தப்பு, தொடங்குனதும் தப்பு. ஓகே, அடுத்தது எது மட்டும் கரெக்ட் அத சொல்லுங்க. செகண்ட் 3 தான் கரெக்ட். ஓகேவா, அடோனியா கேப்ரல் அக்பரை அடோனியா கேப்ரல் வந்து அக்பரை வந்து சூரத்துல மீட் பண்ணியிருக்காரு. ஸோ அதான் கரெக்ட். ஆமா. ஸோ நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா அவ்வளவுதான். ஆமுக்த மால்யாவை எழுதினது கிருஷ்ணதேவராயர். ஓகே, விஜயநகர கிங்டம்ல இவ்வளவு கொஸ்டின் தான் கேட்டிருக்காங்க. அடுத்தது பாமினி கிங்டம். அகமது ஷாவோட ஆட்சியில் கீழே குறிப்பிட்டவற்றுள் எது தவறானதுன்னு கேக்குறாங்க. தலைநகரை குல்பர்கால இருந்து பீடாருக்கு மாற்றினார். அவர் காலத்துல டக்சின் குழுவிற்கும் வெளிநாட்டு குழுவுக்கும் இடையில் மோதல் பற்றி பேசப்பட்டு வந்தது. 1424-25ஆம் ஆண்டில் வாராங்கல் என்ற இடம் கைப்பற்றப்பட்டது. குஜராத் அரசை தன் பேரரசோட இணைத்து கொண்டார். குல்பர்கா டு பிதார் முகமது ஷா தானே? இல்ல, முகமது 1429ல மாத்திருப்பாங்களா மேம்? அகமது ஷா யார்? அகமது ஷா வாலி அது. ஓ, ஓகேவா, அது குழப்பிட்டாங்க. ஸோ புக்ல வந்து 1429 தான் கொடுத்துருப்பான். நான் அதுக்கு ஆன்சர் கரெக்ட் வந்து 1425 தான். அந்த யூபிஎஸ்சி வெப்சைட்ல வந்து அது கொடுத்துருப்பான் கரெக்டா. ஓகேவா, அது ஒரு தடவை எடுத்து பாருங்க. அது வந்து அவங்க யாரு, சௌமியா யாரு நேம் சொன்னீங்க சிஸ்டர் நீங்க? அகமது ஷா 1. அகமது ஷா 1. ஓகே, ஃபைன். நீங்களா? ஓகே. ஸோ நெக்ஸ்ட் பாத்தீங்க, அப்ப இதுல தப்பு வந்து குஜராத் அரசை தன் பேரரசுடன் இணைத்து கொண்டார் அப்படிங்கிறது. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா சரியான விடையை தேர்ந்தெடு. பாமன் ஷா மிக சரியாக தாக்குதல் தொடுத்து வாராங்கல் மற்றும் ரெட்டி அரசுகளான ராஜமுந்திரி, கொண்டவீடு ஆகியன மீது ஆதிக்கம் செலுத்தி ஆண்டுதோறும் திரை செலுத்தி வந்தாராம். ஸோ பாமன் ஷா attempted to exact an annual tribute from the state of வாரங்கல், the ரெட்டி கிங்டம், ராஜமுந்திரி அண்ட் கொண்டவீடு. ரீசன் பாத்தீங்க அப்படின்னா இது அடிக்கடி போர்கள் ஏற்பட வழிவகுத்தது. This led to frequent wars. ரெண்டுமே கரெக்ட். எக்ஸ்பிளனேஷன் கரெக்ட்டா?
Yes, ma'am. Correct, ma'am. எஸ் கரெக்ட். ஓகேவா, ஃபைன். தாக்கினி இலக்கியம், தாக்கினி அப்படிங்கிற ஒரு லிட்ரேச்சர் வந்து குதுப் ஷாஹி சுல்தான் யாரால் ஆதரிக்கப்பட்டதுன்னு கேக்குறாங்க. பேட்ரனைஸ் பை தி குதுப் ஷாஹி சுல்தான் ஆஃப். ஆப்ஷன் சொல்றேன். பிஜப்பூர், பீடார், அகமது நகர், கோல்கொண்டா. கோல்கொண்டா. எஸ், கோல்கொண்டா அவரனால தான் இந்த தாக்கினி இலக்கியம் வந்து ஆதரிக்கப்பட்டது. அடுத்தது, தான் பெற்ற வெற்றிகளை நினைவு கூறும் வகையில் தன் நாணயங்களில் தன்னுடைய பேரை 2ஆம் அலெக்சாண்டர்னு பொறிச்சவர் யாரு? பாமன் ஷா. பாமன் ஷா தான் பொறிச்சிருப்பாரு. பாமனி சுல்தான்கள் டேஷ் என அழைக்கப்படும் தமது தனிப்பட்ட மெய்காப்பாளர்களை வைத்திருந்தனர். பர்சனல் பாடி கார்டு. அவங்க பேர் என்னன்னு கேக்குறாங்க. அமீரில் உம்ரா, கிலேதர், மன்சப்தார், அடுத்தது காசி கேல். எஸ், காசி கேல் தான். ஓகேவா, காசி கேல் தான் பாடி கார்டு. ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா முகமது கவான் வந்து அந்த மதராசா 3000 மேனுஸ்கிரிப்ட் கையெழுத்து நூல்களை எங்க வச்சிருந்தாரு? பீடார்ல வந்து வச்சிருந்தாரு. அலாவுதீன் ஹசன் ஷாவுக்கு பின்னாடி பதவிக்கு வந்தது யாருன்னு கேக்குறாங்க. முகமது எஸ், முகமது ஷா. கவான் இல்ல, கவான் வந்து அவங்க அவையில இருந்த மினிஸ்டர் தான் கவான். ஓகேவா, ஸோ கிங் யாருன்னு கேக்குறாங்க. முதலாம் முகமது ஷா. ஸோ அடுத்தது 1425 வரைக்கும் பாமினி அரசோட தலைநகரமாக விளங்கிய பகுதி எது? குல்பர்கா. கோனார்க் சூரிய கோவில் எவ்வாறு அழைக்கப்படுது? நீல பக்கோடா, தங்க பக்கோடா, கருப்பு பக்கோடா, வெள்ளை பக்கோடா? கருப்பு பக்கோடா. ஓகேவா, ஸோ அந்த ஸ்டோன்ஸ் வந்து அதை வச்சு சொல்லுவாங்க கருப்பு பக்கோடா அப்படின்ட்டு. ஸோ வெள்ளை பக்கோடா எது? ஒயிட் பக்கோடா. பூரி ஜெகநாதர் கோயில் தான் ஒயிட் பக்கோடா. ஓகேவா, ஃபைன். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா ப்ளூ பக்கோடா அப்படிங்கிறது ஜப்பான்ல இருக்குதாமா. இன்னொன்று என்ன? கோல்டன் பக்கோடாவா? ஸோ கோல்டன் பக்கோடா இது அமிர்தசரஸா இருக்கலாம், தெரியல. எஸ், ஓகேவா, ஸோ கோல்டன் பக்கோடா இல்ல பொன் ஆக்சுவலா கோல்டன் பக்கோடா ஆஃப் இந்தியா லோக்கலி இல்ல இது ஆமா என்ன பர்மி ஸ்டைல் புத்திஸ்ட் டெம்பிள் இன் நம்சாய் அருணாச்சல் பிரதேஷ்ல இருக்காமா. ஸோ அதை தான் வந்து கோல்டன் பக்கோடான்னு சொல்றாங்களாம். ஓகேவா, ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா முகமது கவான் எந்த குற்றத்துக்காக கொல்லப்பட்டார்? ஸோ ஆப்ஷன் சொல்றேன். கொலை, அடல்ட்ரி நடத்தை விபச்சாரம், போலியான தேச துரோக குற்றச்சாட்டு, திருட்டு. போலியான தேச துரோக குற்றச்சாட்டு. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் பாமினி அரசில் குல்பர்கால இருந்து பீடாருக்கு தலைநகரை மாற்றியவர். 4 ஆப்ஷன் சொல்றேன். முதலாம் முகமது ஷா, முதலாம் அகமது ஷா, பாமன் ஷா, அலாவுதீன் மஜுஹித் ஷா. எஸ், அகமது ஷா 1. ஓகே, அப்ப ஸ்கூல் புக்ல கொடுத்திருக்கிறது தப்பா மேம்? ஆமா, அது வந்து தப்புதான். ஓகே, ஓகேவா, சோ நான் மாட்டாங்க மேம், வெறும் இயரோட விட்டு. ஆமா, இயர் மட்டும் கொடுத்திருப்பான். நான் அந்த டேட்டா முகமது வன்னுக்கு கீழ தான் அது கொடுத்திருப்பாங்கல்ல, அதனால ஆமா அந்த எஸ். அவருக்கு ஆக்சுவலா வருவாங்க மேம். அதனால அது கண்டினியூஷன் அவங்க பேர் கொடுக்க காணோம், இயர் மட்டும் கொடுத்திருக்காங்க. ஆமா, அது ஆக்சுவலா அந்த ஒரு தடவை எக்ஸாம்ல கேட்டு எல்லாருமே வந்து முதலாம் முகமது ஷா தான் போட்டுட்டு வந்தாங்க. அப்படிதான் அதுக்கு கீ சேலஞ்ச் அப்படிதான் நம்ம படிச்சோம் இன்னைக்கு. அதான் முகமது ஷாக்கு கீழ தான் வந்து கொடுத்திருப்பானுங்க. 1429 தான் இயர்மே கொடுத்திருப்பானுங்க. அப்புறம் அதை கீ எல்லாம் சேலஞ்ச் பண்ணி அப்பதான் இது பண்ணப்ப 1425 அப்படின்னு சொல்லிட்டு தெரிஞ்சது. ஓகேவா, ஃபைன். ஸோ நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா மெடோஸ் டெய்லர் எதன் டேஷின் மரணம் பாமினி ஆட்சியின் முடிவின் ஆரம்பம்னு சொல்றாரு. மெடோஸ் டெய்லர் அப்சர்வ் தட். ஓகே, முகமது கவான். இது வந்து நமக்கு புக்லயே கொடுத்திருப்பான் தெளிவாவே. தௌலதாபாத்துக்கு அருகில் வானியல் ஆய்வு கூடம் கட்டியவர் யார்? 4 ஆப்ஷன் சொல்றேன். அலாவுதீன், ஃபெரோஷா பாமினி. கரெக்ட், ஃபெரோஷா பாமினி. பாமினி அரசை தோற்றுவித்தவர் யார்? ஹசன் கங்கு, ஜாஃபர் அலாவுதீன் ஹசன் பாமன் ஷா. பாமினி சுல்தானத்துல தரஃப்தார் அப்படின்னு யார சொல்லுவாங்க? ப்ராவின்ஸோட கவர்னர். எஸ், மாகாண ஆளுநர்களை வந்து சொல்லுவாங்க. பாமினி சாம்ராஜ்யமும் விஜயநகர பேரரசும் அடிக்கடி எதுக்காக சண்டை போட்டுக்கிட்டாங்க? எஸ், ராய்ச்சூர் தோப்.
பாமினி சுல்தானை சேர்ந்த 3ஆம் முகமது ஷாவோட அமைச்சராக இருந்தவர் யார்? கவான். கவான். முகமது கவான். பாமினி அரசு கீழ்கண்ட எந்த மாநிலங்களில் பரவி இருந்தது? ஆப்ஷன் சொல்றேன், சொல்லணுமா சொல்றீங்களா? மகாராஷ்டிரா, கர்நாடகா. விதார்பரா. மகாராஷ்டிரா, கர்நாடகா. கர்நாடகா. எஸ், மகாராஷ்டிரா, கர்நாடகா. ஸோ பைகேமரல் ஸ்டேட்ஸ் எங்கெல்லாம் இருக்குது? தெலுங்கானா, ஆந்திர பிரதேஷ், கர்நாடகா, மகாராஷ்டிரா, இந்த பக்கம் பீகார், யூபி. யூபி. ஓகே. ஸோ தெலுங்கானா, ஆந்திரா, கர்நாடகா, மகாராஷ்டிரா, பீகார், உத்தரப்பிரதேஷ். ஓகே. ஸோ சட்ட மேலவை அமைக்கவும் ஒழிக்கவும் ஆர்டிகல் 169. தமிழ்நாட்டுல எப்ப சட்ட மேலவை கலைக்கப்பட்டது? 1986 நவம்பர் 1. 1986 நவம்பர் 1. யாரு கடைசி சட்ட மேலவை மாப்போசி. தலைவர்? மாப்போ சிவஞானம் வந்து இருந்தாரு. ஓகே. ஸோ நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா, முகமது கவானை எந்த பிராந்தியத்தோட ஆளுநரா ஹுமாயூன் நியமிச்சிருப்பாரு? பிஜப்பூர். பிஜப்பூர். ஓகேவா? பிஜப்பூர் கரெக்ட். ஸோ அவ்வளவுதான் விஜயநகர பாமினி கிங்டம்ல கேட்டிருக்க கொஸ்டின். அக்கா, அடுத்தது இது நிறைய கொஸ்டின் வெளியே போயிருக்கு தானே? ஹிஸ்டரி எப்பவுமே எல்லாமே வெளியே போய், இதாச்சும் பரவாயில்ல, ஓரளவுக்காச்சும் உள்ள இருக்குது. இண்டஸ் வேலி சிவிலைசேஷன் எங்கேருந்து கேட்கறானே தெரிய மாட்டேங்குது. ஓகே. ஸோ அடுத்தது சிஏ எந்த டேட் வரை படிச்சிருக்கீங்க? 11ல இருந்து 20. 11 to 20. அதை காணும். அக்டோபர். இங்க இருக்கா? ஓகே. லெப்டோஸ்பைரோசிஸ் அப்படிங்கிறது என்ன ஃபீவர்? எலிக்காய்ச்சல். எலி காய்ச்சல். ஓகே. ஸோ விமானங்கள்ல பயன்படுத்தப்படக்கூடிய மின்விளக்குகளை தயாரிக்க பயன்படும் எளிதில் தீப்பிடிக்காத இரிடியம். இரிடியம். ஓகேவா? இரிடியம். அடுத்தது மகளிர் பயண திட்டம், விடியல் பயண திட்டம் எப்ப தொடங்குனாங்க? 2021. எஸ், May 8, 2021. 7ல சைன் பண்ணியிருப்பாங்க, 8ல ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. ஸோ இதன் மூலமா மாசம் எவ்வளவு ரூபாய் சேமிச்சாங்க? 888 அப்படிங்கிறது சேமிச்சிருப்பாங்க. ஸோ உலக மனநல தினம் எப்போ? அக்டோபர் 10. அமைதிக்கான நோபல் பரிசு யாருக்கு கொடுத்தாங்க? அதான் மரியா மரியா கொரியா மச்சாடோ. ஓகேவா? ஸோ வெனிசுலா நாட்டை சேர்ந்தவங்க. ஸோ நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா, நேஷனல் லேபர் அண்ட் எம்ப்ளாய்மெண்ட் பாலிசி எப்போ கொண்டு வந்தாங்க? 2025. ஈஸ்ரம் போர்ட்டல் எந்த வருஷம்? 2021. ஸோ கிக் ஒர்க்கர்ஸ்க்கான வெல்ஃபேர் போர்டு எந்த ஸ்டேட் ஸ்டார்ட் பண்ணாங்க ஃபர்ஸ்டா? தமிழ்நாடு. எந்த வருஷம்? 2023. கரெக்ட். ஸோ நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா, இந்த ஷம் சக்தி நிதி 2025ல ஆரம்பிச்சிருப்பாங்க. ஸோ இதோட அப்ஜெக்டிவ் வந்து பெண் தொழிலாளர்களோட பங்களிப்பை எவ்வளோ பர்சன்டேஜா எப்போக்குள்ள 35%, 2030க்குள்ள இன்க்ரீஸ் பண்ணணும் அப்படிங்கிறது டார்கெட். ஸோ மெயின் கேன்சர் கோ ஜீத் லியே, இது யாரோட புக்கு? டாக்டர் பல்கோண்டா விஜய் ஆனந்த் ரெட்டி. எஸ், டாக்டர் பல்கோண்டா விஜய் ஆனந்த் ரெட்டி. ஸோ இதுதான் இவரோட தான் மெயின் கேன்சர் கோ ஜீத் லியே அப்படிங்கிறது. வேர்ல்டு மைக்ரேட்டரி பேர்ட் டே, புலம்பெயர் பறவைகள் தினம், அக்டோபர் 11. ஓகேவா? ஸோ செகண்ட் சாட்டர்டே ஆஃப் மே அண்ட் அக்டோபர் அப்படிங்கிறது செலிப்ரேட் பண்ணுவாங்க. லாஸ்ட் இயர் அக்டோபர் 11 வந்திருக்கும். இயர் ஆஃப் அர்பன் டெவலப்மெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு குஜராத் கவர்மெண்ட் ஒரு இயரை சொல்லியிருப்பாங்க. 2025. இயர் ஆஃப் ரிஃபார்ம் 2025 தான். ஓகே. ஸோ ஏஷியான் இந்தியா மேரிடைம் கோஆபரேஷன் இயர் 26. ஓகேவா? 2026. ஓகே. சர்வதேச பெண் குழந்தைகள் தினம் அக்டோபர் 11. அக்டோபர் 11.
ஸோ இந்த தூய்மை பணியாளர்கள் போராட்டத்துக்கு ஆதரவு தெரிவித்த வழக்குரைஞர்களை அரெஸ்ட் பண்ணியிருப்பாங்க. அதை பத்தி விசாரிக்க ஒரு நபர் ஆணையம் போட்டிருப்பாங்க. வி யார் தலைமையில? பார்த்திபன். பார்த்திபன் அப்படிங்கிற ஒரு தலைமையில போட்டிருப்பாங்க, ரிட்டையர்ட் ஜட்ஜு. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா கிராம் சபா பத்தி சொல்லக்கூடிய ஆர்டிக்கல் இது 243A. ஸோ தமிழ்நாட்டில் எத்தனை நாள் கிராம சபா நடக்கும்? 6 days. 6 நாள் வந்து நடக்கும். ஸோ எப்பெல்லாம்? ஆகஸ்ட் 15, Jan 26, May 1, March 22, October 2, நவம்பர் 1. November 1. ஓகே. ஸோ வரிசையா சொல்லுங்க பார்க்கலாம். ஜான்வரியில எப்போ? 26 ரிபப்ளிக் டே. May 1, ஜான்வரி March 22, August 15, October 2, November 1. ஓகே. ஸோ ஜான்வரி 26, மார்ச் 22, மே 1, ஆகஸ்ட் 15, அக்டோபர் 2, அதுக்கப்புறம் ஆகஸ்ட் 15, நவம்பர் 1. ஓகேவா? ஸோ எஸ். ஓகே. ஸோ 6 நாள் வந்து நடக்கும். எஸ். ஸோ இதில் கிராம சபை கூட்டம் நடக்கிறதுக்கு வந்து குவாரம் எவ்வளோ சொல்லியிருப்பாங்க? அது ஒவ்வொன்றுக்கும் அதுல population பொறுத்தது உள்ள இருந்தாங்கன்னா 50 பேரு. மாத்திருப்பாங்க. 1/10 இதுக்கு ஒத்து வராதுன்னு சொல்லி அந்த கிராமங்களை பிரிச்சிருப்பாங்க பாப்புலேஷன் பேஸ்ல. 94ல வந்து கொண்டு வந்தப்ப 1/10ன்னு வச்சிருந்தாங்க. திருப்பி 98ல அமெண்ட்மெண்ட் பண்ணி அந்த பாப்புலேஷனுக்கு ஏற்ற மாதிரி கொண்டு வந்திருப்பாங்க. ஸோ இருக்கணும். ஓகே. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா எம்எஸ் சுப்புலட்சுமி விருது வந்து யாருக்கு கொடுத்துருப்பாங்க? ஜெயசுதாஸ். ஜேசுதாஸ் அவருக்கு கொடுத்துருப்பாங்க. ஓகே. ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா பிரதமரின் தன் தானிய கிருஷி யோஜனா எப்போ ஸ்டார்ட் பண்ணாங்க? அக்டோபர் 11, 2025. அக்டோபர் 11, 2025. ஸோ இதில் எத்தனை கிராம் அந்த இதை வந்து செலக்ட் பண்ணுவாங்க? 100 பின்தங்கிய விவசாய மாவட்டங்களை வந்து செலக்ட் பண்ணி ஸோ அதில் கவனம் செலுத்தக்கூடியது தான் இந்த திட்டம். ஸோ இதில் வந்து எத்தனை டிபார்ட்மெண்ட்டை சேர்ந்த எத்தனை திட்டங்களை வந்து ஒன்றா சேர்த்துருப்பாங்க? 11 டிபார்ட்மெண்ட்ஸ் சேர்ந்து 36 திட்டங்களை. எஸ். ஸோ 11 டிபார்ட்மெண்ட்ஸ் 36 ஸ்கீம்ஸ் அப்படிங்கிறது ஒருங்கிணைக்கப்பட்டிருக்கும். ஸோ எந்த வருஷம் வரைக்கும் செயல்பட இருக்குது? 2031. எஸ். 2030-31 வரைக்கும் செயல்படும். ஓகே. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா பருத்தி உற்பத்தி தற்சார்பு திட்டம் அக்டோபர் 11, அதேதான். அக்டோபர் 11, 2025 அப்படிங்கிறது. ஸோ புதுச்சேரியில வந்து நவீன ஒருங்கிணைந்த மீன்பிடி துறைமுகம் எங்க அமைச்சிருப்பாங்க? காரைக்கால். ஓகேவா? ஓகே. ஸோ ஜெயபிரகாஷ் நாராயணனுக்கு எந்த வருஷம் பாரத ரத்னா கொடுத்தாங்க? 1999ல கொடுத்துருப்பாங்க. ஓகே. 1999. 1997 வந்து அருணா ஆசஃப் அலி. ஓகேவா? அருணா ஆசஃப். இந்திய ஜனநாயகத்தின் சவப்பெட்டியில் அடிக்கப்படும் ஒவ்வொரு ஆணியும் என் இதயத்தில் அடித்ததை போன்றது அப்படின்னு சொன்னது யாரு? ஜேபி நாராயணன் வந்து சொல்லியிருப்பாரு. ஓகே. ஆபரேஷன் ப்ளூ ஸ்டார்ங்கிறது எதுக்காக நடத்தப்பட்டது? காலிஸ்தான் அந்த இது இந்திரா காந்திய பயங்கரவாதிகள் பொற்கோவில பயங்கர. ஓகே. ஸோ அந்த பொற்கோவில் ஆக்சுவலா அந்த சம்பவத்தோட எதிரொலியா தான் இந்திரா காந்தி வந்து சுட்டு கொண்டு இருப்பாங்க. ஆபரேஷன் தண்டர் போல்ட் எந்த வருஷம்? 86 to 88. 86 to 88ல கண்டக்ட் பண்ணியிருப்பாங்க. பிஎஸ்எஃப் விமான பிரிவில் முதல் பெண் விமான பொறியாளர் யாரு? எஸ். பாவனா சௌத்ரி. பிஎஸ்எஃப் எப்போ எஸ்டாப்ளிஷ் பண்ணாங்க? 1965 டிசம்பர் 1. பிஎஸ்எஃப் ஆக்ட் எப்போ? 1968. அடுத்தது வந்து இந்தியா சைனா பார்டர்ல யாரு எந்த படை நிற்கும்? திபெத்தியன் பார்டர் போலீஸ். ஐடிபிபி, இந்தோ திபெத்தியன் பார்டர் போலீஸ். நேபாள் பூட்டான் பார்டர்ல எஸ் சஷாத்ரா சீமா பால் வந்து நேபாள் பூட்டான் பார்டர். இந்தியா மியான்மர் பார்டர்ல எஸ் அசாம் ரைஃபிள்ஸ். ஓகேவா? அசாம் ரைஃபிள்ஸ் வந்து நிப்பாங்க.
ஓகே, ஸோ இது இம்பார்ட்டன்ட் ஆனது. நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம பெஹல்காம் அட்டாக்குக்கு பதிலடி கொடுக்குற விதமா என்ன நடத்தியிருக்கோம்? ஆப்ரேஷன் ஆபரேஷன் ஆபரேஷன் சிந்தூர் மகாதேவ். ஆப்ரேஷன் சிந்தூர் அண்ட் ஆப்ரேஷன் மகாதேவ். எஸ், சிந்தூரும் மகாதேவும். ஸோ ஈரான்ல இருந்து இந்தியன்ஸை கூட்டிட்டு வந்தது என்ன ஆப்ரேஷன்? சிந்து சிந்து அப்படிங்கிறது. ஸோ மியான்மர்ல எர்த்குவேக் வந்தப்ப இந்தியன்ஸ் அங்க பிரம்மா. உதவி செஞ்சது பிரம்மா. ஆப்ரேஷன் பிரம்மா. இஸ்ரேலுக்கு ஹெல்ப் பண்ணது அஜய் அஜய். இஸ்ரேல இருந்து இந்தியன்ஸை கூட்டிட்டு வந்தது. ஸோ சிரியா துருக்கி எர்த்குவேக் தோஸ்த். தோஸ்த். ஓகே, ஸோ இங்க நக்சல் ஒழிப்புக்காக ஒரு ஆபரேஷன் கண்டக்ட் Black பண்ணிருக்காங்க. Forest. காகர். ஆப்ரேஷன் பிளாக் ஃபாரஸ்ட் அல்லது ஆப்ரேஷன் காகர் அப்படின்னு சொல்லி அழைக்கப்படக்கூடியது. ஸோ எப்போட இதெல்லாம் நக்சல் வந்து ஒழிக்கப்பட்டதுன்னு மார்ச் சொல்லியிருப்பாங்க? 31st, மார்ச் 31st. எஸ், மார்ச் 31st 2026ஓட ஒழிக்கப்பட்டுருச்சு அப்படிங்கிறத சொல்லியிருப்பாங்க. ஸோ அடுத்தது கிரீன் ஹைட்ரஜன் ஹப்னு சொல்லிட்டு 3 மேஜர் போட்டு சொல்லியிருப்பாங்க. எது எது? வஉசி. குஜராத், தூத்துக்குடி, ஒடிசா, பாரதி. ஓகே, ஸோ தீன் தயாள் போர்ட்டு குஜராத், விஓசி போர்ட்டு தமிழ்நாடு, பாரதீப் போர்ட் வந்து ஒடிசா. நேஷனல் கிரீன் ஹைட்ரஜன் மிஷன் எந்த வருஷம்? 2023. 2023ல. ஸோ அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா நீர் பாதுகாப்பு மீள்தன்மை திட்டத்துக்கு யார் ஃபண்டு கொடுக்குறாங்க? World Bank. வேர்ல்டு பேங்க் வந்து ஃபண்டு கொடுக்குறாங்க. ஸோ 10x U ஸ்போர்ட்ஸ் ட்ரெஸ் பிராண்டு. ஸோ இது யார் இன்ட்ரோ பண்ணி வச்சிருக்காங்க? சச்சின் டெண்டுல்கர் வந்து இன்ட்ரோ பண்ணி வச்சிருப்பாரு. இன்டர்ஸ்டேட் அந்த ரிவர் டிஸ்பியூட்ஸ்க்கான ஆர்டிக்கல் என்ன? 262 அப்படிங்கிறது. ஓகே, வன்சுதரா அது வந்து எந்தெந்த ஸ்டேட்டுக்கு இடையில? ஆந்திர பிரதேசம், ஒடிசா. ஆந்திர பிரதேஷும் ஒடிசாவும். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் வந்து பொருளாதாரத்துக்கான நோபல் பிரைஸ் யாருக்கெல்லாம் கொடுத்தாங்க? The beat. ம் அப்புறம் ஜோயல் ம் கரெக்ட். ஜோயல் பீட்டர் பிலிப். ஓகேவா? ஜோயல் மொகிர், பீட்டர் ஹோவிட், பிலிப் அகியோன். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் மெகா உணவு பூங்கா எங்கே அமைச்சிருப்பாங்க? திண்டிவனம், தேனியில. எஸ், திண்டிவனம், தேனி. அடுத்தது அரண் இல்லம் எப்போ தொடங்குனாங்க? 25 அக்டோபர் 13. அக்டோபர் 13. 25 அக்டோபர் 13ல. ஸோ இங்கே வந்து மினிமம் எவ்வளோ டேஸ், மேக்ஸிமம் எவ்வளோ இயர்? 1 month to 3 years. எஸ், 1 month to 3 years அப்படிங்கிறது. ஓகே, ஸோ ஒவ்வொரு அரண் இல்லத்துலேயும் எத்தனை பேர் ஸ்டே பண்ணலாம்? 25 பேர். 25 பேர். இது எந்த ஏஜுக்கு மேலே தான் தங்க முடியும்? 18 years. above 18. ஓகேவா? 18+. ஓகே, ஸோ டெலிமனாஸுக்கு கீழே ஒரு சாட்பாட் கொண்டு வந்திருப்பாங்க. அஷ்மி. எஸ், அஸ்மி. ஓகேவா? ஸோ அந்த பயனாளிகளுக்கு மனநலம் உடனடி தகவல் வழிகாட்டுதல் வழங்குறதுக்கு. ஓகேவா? அஸ்மி ஞாபகம் வச்சுக்கோங்க, இம்பார்ட்டன்ட் ஆனது அஸ்மி. அடுத்தது மென்டல் ஹெல்த் அம்பாசிடர் யாரு? தீபிகா படுகோன். தீபிகா படுகோன். ஓகே, அடுத்தது வந்து இன்டர்நேஷனல் டே ஃபார் டிசாஸ்டர் ரிஸ்க் ரிடக்ஷன் எப்போ? அக்டோபர் 13 எஸ், அக்டோபர் 13 தான். அறநிலத்துக்கு கூட ஞாபகம் வச்சுக்கோங்க, அக்டோபர் 13 அப்படிங்கிறது. ஸோ சட்டப்பேரவை உறுப்பினர் எண்ணிக்கை எவ்வளவுக்கு மேக்சிமம் எவ்வளவு இருக்கணும், மினிமம் எவ்வளவு இருக்கணும்? 50, 500. 60. மேக்சிமம் 60, 500. மேக்சிமம் வந்து 500, மினிமம் வந்து 60. ஓகேவா? ஸோ ஏஐ தரவு மையம் எங்க அமைச்சிருப்பாங்க? விசாகப்பட்டினம். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா ஸோ ஆக்சுவலாக இந்த இந்தியாவோட முதல் ஏஐ நகரம்னு சொல்லிட்டு இவங்க சொல்லியிருப்பாங்கல்ல. ஆக்சுவலாக லக்னோலையும் ஏஐ நகரம் அங்கே தான் வந்து ஃபர்ஸ்ட் கொண்டு வந்திருப்பாங்க. பட் இவங்க வந்து எந்த பேசிஸில் தமிழ்நாட்டில் ஏஐ நகரம் அறிமுகம்னு சொன்னாங்கன்னு தெரியல. ஸோ இந்த விசாகப்பட்டினத்துலேயுமே வந்து ப்ரைவேட்டில் கொண்டு வந்த ஒரு ஏஐ நகரம் வந்து இருக்கும். இது இந்த அதானி கொண்டு வந்தது. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா
1993ல ஒரு பிளேன் ஹைஜாக் நடந்திருக்கும். ஸோ அதுக்கு ரெஸ்கியூ பண்றதுக்கு என்ன ஆப்ரேஷன் கண்டக்ட் பண்ணியிருப்பாங்க? அஸ்வமேதம். எஸ், ஆப்ரேஷன் அஸ்வமேதம் அப்படிங்கிறது. ஓகேவா? ஸோ இந்த ஆப்ரேஷன்லாம் இப்போவே படிச்சு வச்சுக்கோங்க, மெயின்ஸ்ல வந்து கேட்பாங்க. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா கேட்டாலும் இது மட்டும் தானே மேம் தெரியும். இது எல்லா எதை ஆப்ரேஷனையும் பத்தினதுன்னு சேர்த்து மட்டும் தான் எழுதி. தெரியும். ஆமா, ஆக்சுவலா அது இந்த ஸ்டோரி பேஸும் படிக்கணும். அந்த தீவிரவாதம் வன்முறை அந்த டாபிக்ல கவர் ஆகும் சோஷியல் இஷ்யூஸ்ல. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா பிஎம் கதி சக்தி எப்போ? 2021. எஸ், 2021. ஸோ அதுவுமே அக்டோபர் 13ஆம் தேதி தான். ஓகே. வேர்ல்டு ஸ்டூடெண்ட்ஸ் டே எப்போ? அக்டோபர் 15. அக்டோபர் 15. மதுவிலக்கு உதவி எண் இதான் சொன்னீங்களா? ஓகே. சொல்லுங்க, ஹெல்ப்லைன் நம்பர் 10581. 10581. ட்ரக் அண்ட் காஸ்மெட்டிக்ஸ் ஆக்ட் 1940. 1940. ரூல் எப்போ கொண்டு வந்தாங்க? 45. 45ல. ஓகேவா? ஸோ மருந்துகள் மற்றும் அழகு சாதன பொருட்கள் சட்டம் 1940. அதுக்கான விதி வந்து 45. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா கோமதி பிளைன் 14416 17 மேம் 1616. தெளிமனா. எஸ், 16. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா கோமதி ரெஜுவனேஷன் மிஷன் எந்த ஸ்டேட் கண்டக்ட் பண்ணது? மத்திய பிரதேஷ். யூபி, உத்தரப்பிரதேஷ். ஓகேவா? கங்காவோட tributary. எஸ், அதேதான். அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா இதுக்கு வந்து கும்டி அப்படிங்கிற பேரும் சொல்லுவாங்க, அவங்களோட லோக்கல் ஏரியால சொல்லுவாங்க. ஸோ வேர்ல்டு ஃபுட் டே எப்போ? அக்டோபர் 16. வீட்டோ பவர் ஆஃப் கவர்னர் 111. 200. இல்ல கவர்னர் கவர்னர் ஆர்டிகல் 200. ஓகேவா? ஸோ அதுவே வந்து கவர்னர் வந்து பிரசிடென்ட்டுக்கு வந்து அவரோட கன்சிடரேஷனுக்காக ஒதுக்கி வைக்கிறது 201. ஓகே. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா இந்தியாவில் குடிமை பணியில் 5% இந்தியர்கள் மட்டும்தான் இருக்காங்க. அதனால 25% ஒதுக்கீடு இந்தியர்களுக்கு கொடுக்கணும்னு சொல்லிட்டு ஒரு கமிஷன் சொல்லியிருக்காங்க. Commission. 1912. இஸ்லிங்டன் கமிஷன் 1912ல. ஸோ அதுவே இந்திய குடிமை பணிகளை 3ஆ பிரிச்சது எந்த கமிஷன்? Lee Commission. இல்ல 1886ல ஒரு கமிட்டி போட்டிருப்பாங்க, ஆமா. அட்சிஷன் கமிட்டி. எஸ், அட்சிஷன் கமிட்டி 1886. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா சமுத்திர சக்தி எந்தெந்த கண்ட்ரிக்கு, இந்தியாவுக்கும் யாருக்கும் இடையில? இந்தோனேஷியா. இந்தோனேஷியா. ஓகே. ஆணவ கொலையை தடுக்கிறதுக்கு ஒரு கமிட்டி போட்டிருப்பாங்க, யாரு? ஒரு நபர் ஆணவ. பாஷா. கேஎன் பாஷா. ஓகே. சுடுமண் உரை கிணறு எந்த கிராமத்துல கண்டுபிடிச்சிருப்பாங்க? திருவள்ளூர் கொசஸ்தலையில இருக்க பட்டறை பெரும்புதூர். சூப்பர். ஸோ திருவள்ளூர் கொசஸ்தலை ஆற்றோட கரையில இருக்கக்கூடிய பட்டறை பெரும்புதூர சுடுமண் உரை கிணறு வந்து கண்டுபிடிச்சிருப்பாங்க. உரை கிணறு கீழடியிலயும் இருக்கு, அப்படிதானே? ஆமா, கீழடியிலையும் இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் வந்து ஓகே. ஸோ ஆதார்ல எத்தனை டிஜிட் இருக்கும்? 12 டிஜிட். ஓகே. சிவம் சுபம் தி பயோகிராஃபி ஆஃப் 14 டிஜிட்னு திட்டம்ல படிச்சோம்ல மேம். அது அந்த ஆயுஷ்மான் பாரத். ஓகே ஓகே மேம். அதோட ஐடி. சிவம் சுப்பம் தி பயோகிராஃபி ஆஃப் அ கப்பிள் யாரோடது? ஹரிநாராயண். பிகே ஹரிநாராயண். பிகே ஹரிநாராயணன். மலையாளம்ல வந்து இது பண்ணிருப்பார், மலையாளம் போயட். அடுத்தது பாத்தீங்க அப்படின்னா பத்மாவதி சரித்திரம் யாரோட நூல், நாவல்? மாதவையா. ஓகேவா? மாதவையா. ஓகே. எங்க வீட்டுல பத்மாவதி இது அப்படின்ட்டு போறாங்க.
பத்து ஓகே பத்மாவதியோடது ரைட்டு தான். சரி நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா கேப்ஸ் கிராந்தி மிஷன். ஸோ இது எப்போ கொண்டு வந்தாங்க? கேப்ஸ் கிராந்தி மிஷன் 2025. October. 2025ல. ஸோ எதுக்காக கொண்டு வந்தாங்க? Cotton. காட்டன் கல்டிவேஷன். ஓகேவா? லாங் ஸ்டேபிள் காட்டன் கல்டிவேஷன். ஸோ அதுக்காக கொண்டு வந்தது. ஓகே. லத்தீன் அமெரிக்கால கருணை கொலையை சட்டப்பூர்வமாக்கிய முதல் நாடு எது? உருகுவே. எஸ், உருகுவே. ஓகேவா? உருகுவே. இன்டர்நேஷனல் டே ஆஃப் எராடிகேஷன் ஆஃப் பாவர்ட்டி, வறுமை ஒழிப்பு தினம். October 17. அக்டோபர் 7. அக்டோபர் 17. ஓகேவா? ஸோ அவ்வளோதான். நாளைக்கு அடுத்த 5 படிச்சுக்கோங்க. ஓகே.